வசப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்க நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சாதுமா வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிருச்சு. பட் வந்து இன்றைக்கி வந்து ஆகஸ்ட்டு 2. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நம்ம வந்து ட்ரிப்புக்கு கிளம்புறோம். காலையில் போய் ஆஃபீஸில் போய் ஒர்க்கை முடிச்சுட்டு மதியம் போல் ட்ரிப்புக்கு கிளம்புறோம். லேட்டாக நம்ம சாதுமா வந்து சர்வீஸ் விட்டு வந்தேன். ஸோ அதனால் தலைமை பலன்னு இருக்காருங்க. நான் அவங்களை பேக் கேமராவில் காட்டுறேன் அவனை. ஸோ நம்ம சாதுமா வந்து இது பக்காவாக சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வண்டி பார்க்க பலன்னு இருக்கிறான்னா சென்ட்ரல் சர்வீஸ் தான் எடுத்து ஃபுல்லாக பண்ணேன். அவனுக்கு வாட்ரு வாஷ் அப்புறம் செயின் லூப்பு இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக மாற்றியாச்சு. பட் அதுக்குள்ளே வண்டி அழுக்காயிருச்சு. ஸோ இதுதான் அவனுடைய பில்லு. ஸோ நிறைய பேர் சர்வீஸ் காஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்குறீங்க. சென்ட்ரல் சர்வீஸ்னாலும் கம்மியாக தான் இருக்கும் காஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். டோட்டலாக வந்து 792 ரூபா தான் எனக்கு சர்வீஸ் காஸ்ட். இப்போ என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜின் ஆயிலு, செயின் லூப்பு, செயின் கிளீனரு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷ், அப்புறம் சென்ட்ரல் சர்வீஸ், இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 792 ரூபா தான் ஓவரால் வந்திருக்கு. ஸோ ஹீரோ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைடு போகிறப்போ உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆமாம், இன்றைக்கி கூட 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து 28,544 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓவரால் எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம்.